படுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா நன்றி நன்றி அப்பா. 7 குத்து விலைகள் மத்தியில் உலாவுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி சுவாமி ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வ வல்லமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. அப்பா நன்றி நன்றி நன்றி. தம் வார்த்தையில் உண்மையுள்ளவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. வாக்கு கடாந்தமாகப்பா உம்முடைய வசனங்களை எங்களுக்கு கொடுத்தீரே நன்றி ஆண்டவரே. அப்பா தேனிலும் தெளித்தேனிலும் அப்பா மதுரமான உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்தீரே நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி 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 அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. இம்மட்டும் காத்தவரே இனிமேலும் காக்க வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். இம்மானுவேலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அநாதி தேவனே எங்கள் அடைக்கலமானவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா நன்றி 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 நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி 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 அப்பா. இயேசு சுவாமி உமக்கு நன்றி 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 அப்பா. அப்பா நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ராஜா. அப்பா எங்கள் ஆத்துமா நேசரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஒப்பற்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. மாசற்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. அப்பா நன்றி நன்றி நன்றி. அன்பே உமக்கு நன்றி. அரணே உமக்கு நன்றி. அரணான கோட்டையே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நன்றி 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 நன்றி. எங்கள் நல்ல போதகரே உமக்கு நன்றி. நல்ல மெய்ப்பரே உமக்கு நன்றி. மெய்ப்பனும் கண்காணியுமாக இருந்து எங்களை வழி நடத்துபவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. அபிஷேக நாதனே உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா. எங்களை ராஜா உம்முடைய வல்லமையினால் அபிஷேகத்தினால் நிரப்புகிறவரே நன்றி நன்றி நன்றி. இயேசுவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ராஜா. அப்பா நன்றி சுவாமி. அப்பா நன்றி 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 நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. இயேசுவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ராஜா. என்னை காத்து கொண்டீரே அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. தாங்கி நடத்திடும் கிருபையிது, தாழ்வில் நினைத்த கிருபையிது. தாங்கி நடத்தும் கிருபையிது, தாழ்வில் நினைத்த கிருபையிது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் கையில் காக்கும் கிருபையிது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபையிது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. என்னை நினைக்கும் கிருபையிது, என்னை நடத்தும் கிருபையிது. என்னை நினைக்கும் கிருபையிது, என்னை நடத்தும் கிருபையிது. தாயைப் போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபையிது. தந்தையைப் போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபையிது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை.
அணைத்து கொண்டீரே. மறுபடியும் சொல்லமா அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றிடும் தேவ கிருபை,
அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை ஆடுவேன், துதி சொல்லி பாடுவேன், நீங்க செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி பாடுவேன். கைகளை உயர்த்தி, நன்றி நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? இயேசு ராஜா, நன்றி நன்றி இயேசு ராஜா, மறுபடியுமாக நன்றி இயேசு ராஜா. ஆமாப்பா, உமக்கு நன்றி. நன்றி இயேசு ராஜா. என் ஜீவன் உமக்கு அருமையாயிருந்ததினால் தீங்கு நாளில் என்னை காத்து கொண்டீர். ஆமாப்பா, என் ஜீவன் உமக்கு அருமையாயிருந்ததினால் தீங்கு நாளில் என்னை காத்து கொண்டீர். நன்றி சொல்லி பாடுவேன். நன்றி சொல்லி பாடுவேன், துதி சொல்லி பாடுவேன், நீங்க செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி சொல்லி பாடுவேன், துதி சொல்லி பாடுவேன், நீங்க செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி நன்றி ராஜா. பாடுவேன். நன்றி இயேசு ராஜா. ஆமாப்பா, உமக்கு நன்றி அப்பா. நன்றி இயேசு ராஜா. மறுபடியுமாக நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. ஒரு வழியாய் வந்த எந்த எதிரிகளை ஏழு வழியாய் என் முன் ஓட செய்தீர். ஒரு வழியாய் வந்த எந்த எதிரிகளை ஏழு வழியாய் என் முன் ஓட செய்தீர். நன்றி சொல்லி பாடுவேன். நன்றி சொல்லி பாடுவேன், துதி சொல்லி பாடுவேன், நீங்க செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி சொல்லி பாடுவேன், துதி சொல்லி பாடுவேன், நீங்க செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று போக்கிலும் வரத்திலும் என் கூட நீர் இருந்தே. ஆமாப்பா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று போக்கிலும் வரத்திலும் என் கூட நீர் இருந்தே. நன்றி ராஜா. நன்றி சொல்லி பாடுவேன், துதி சொல்லி பாடுவேன், நீங்க செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி சொல்லி பாடுவேன், துதி சொல்லி பாடுவேன், நீங்க செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. என் சமூகம் காத்து நிலையம் காத்திடுவீர். இன்னல்கள் நீக்கி இன்பமாய் வாழ வைத்தீர். ஆமாப்பா, இம்மட்டும் காத்தீர், இனியும் காத்திடுவீர். இன்னல்கள் நீக்கி இன்பமாய் வாழ வைத்தீர். நன்றி சொல்லி பாடுவேன், துதி சொல்லி பாடுவேன், நீங்க செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி சொல்லி பாடுவேன், துதி சொல்லி பாடுவேன், நீங்க செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி நன்றி ராஜா. பாடுவேன். நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி அப்பா. நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி அப்பா. நன்றி இயேசு ராஜா. என் ஜீவன் உமக்கு அருமையாயிருந்ததினால்
காத்து கொண்டீங்களே. என் ஜீவன் உமக்கு அருமையாயிருந்ததினா தீர்ந்த நாளில் என்னை காத்து கொண்டே நன்றி சொல்லி பாடுவேன் துதி சொல்லி பாடுவேன் நீங்க செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி பாடுவேன் நன்றி சொல்லி பாடுவேன் துதி சொல்லி பாடுவேன் நீங்க செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி பாடுவேன் நன்றி இயேசு ராஜா நன்றி அப்பா. நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்றே போக்கிலும் வரத்திலும் என் கூட நீரிலே என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்றே போக்கிலும் வரத்திலும் என் கூட நீரிருந்தே நன்றி சொல்லி பாடுவேன் துதி சொல்லி பாடுவேன் நீங்க செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி பாடுவேன் நன்றி சொல்லி பாடுவேன் துதி சொல்லி பாடுவேன் நீங்க செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி பாடுவேன் நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா உமக்கு நன்றி அப்பா. நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நீர் மட்டும் காத்தீர் இனிமேல் காத்திடுவே இன்னல்கள் நீக்கி இன்பம வாழ வைப்பே நீ மட்டும் காத்தீர் இனியும் காத்திடுவே இன்னல்கள் நீக்கி இன்பமாய் வாழ வைப்பே நன்றி சொல்லி பாடுவேன் துதி சொல்லி பாடுவேன் நீங்க செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி பாடுவேன் நன்றி சொல்லி பாடுவேன் துதி சொல்லி பாடுவேன் நீங்க செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி பாடுவேன் நன்றி இயேசு ராஜா ஆமாப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா ஒரு வழியாய் வந்த என் எதிரிகளை ஏழு வழியாய் என் மக்களோடு செய்தே ஒரு வழியாய் வந்த என் எதிரிகளை ஏழு வழியாய் என் மக்களோடு செய்தே நன்றி சொல்லி பாடுவேன் துதி சொல்லி பாடுவேன் நீங்க செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி பாடுவேன் நன்றி சொல்லி பாடுவேன் துதி சொல்லி பாடுவேன் நீங்க செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி பாடுவேன் நன்றி இயேசு ராஜா உமக்கு நன்றி அப்பா. நன்றி இயேசு ராஜா 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 நன்றி உமக்கு நன்றி. நன்றி உமக்கு நன்றி. நன்றி அன்புக்கு நன்றி. நன்றி அன்புக்கு நன்றி. நன்றி இயேசு
ராஜா நன்றி இயேசு ராஜா. அப்பா ஒரு வழியாக வந்த அப்பா எங்கள் எதிரிகளை அப்பா நீங்கள் 7 வழி அப்பா ஓட செய்தீங்களே அப்பா, அதற்காக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே ஆபத்து நேரத்தில் அப்பா காத்தீங்களே, அதற்காக நாங்கள் போல அரவணைக்க யாரும் இல்லையே. ஆமாண்டவரே உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும். கரங்களை உயர்த்தி கரங்களை வைத்து ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? போதும் என் வாழ்விலே. உண்மையாக ஆண்டவரை நோக்கி சொல்லலாமா? நீ போதும் என் உண்மையாக ஆண்டவரை பார்த்து போதும் சொல்லலாமா? நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பேசி தந்தை போல ஆட்சி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல பேசி தந்தை போல ஆட்சி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. ஆமாண்டோரே உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஆமாண்டோரே நீர் போதும் அப்பா, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பேசி தந்தை போல ஆட்சி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேர்ச்சி தந்தை போல ஆட்சி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் நன்றி. ஆமாப்பா பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் நன்றி. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று
மாற்றி ஒரு தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்டு என் இயேசையா. தாய் போல பாசம், ஒரு தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்டு என் இயேசையா. அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியும் சூளை நெருப்பும் அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியும் சூளை நெருப்பும் அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ
வகை தேட வேண்டும். ஹல்லேலூயா. பிரயாசப்பட வேண்டும். கர்த்தர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், அவர் குணாதிசயம் என்ன, தேவனுக்கு எது பிடிக்கும், தேவனுக்கு எது பிடிக்காது, இது பற்றி நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவரை என்ன பண்ணோம், தெரிந்து கொள்வதற்காக, கிட்டி சேருவதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். ஆமேன். உலகத்தில் எதுவுமே என்ன பண்ண வந்துடாது, ஈஸியாக வந்துடாது. நீங்கள் எந்த விஷயமே உலகத்தில் ஈஸியாக வருது இல்லை. சாதாரண பார்த்தீங்கன்னா இந்த கார்ப்பரேஷனில் குப்பை அள்ளுற வேலைக்கு 10க்கு மேலே அப்படின்னா போட்ட 10th பாஸுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 காலி பணியிடத்துக்கு 15000 பேர் வந்தாங்க. 15000 பேர் சென்னை கார்ப்பரேஷன் 15000 பேர் வந்தாங்க. அந்த 15000 பேரில் கிட்டத்தட்ட 14000 பேர் டபுள் டிகிரி, எம்ஏ, எம்ஃபில்லு அப்படிப்பட்டவங்க வந்திருக்கிறாங்க. அப்போது பாருங்க, எதுவுமே குப்பை பெருக்க வேலை இருந்தால் கூட அவ்வளோ படிச்சும் வராங்க. எதுவுமே என்ன பண்ணுறதுல அவங்களுக்கு ரொம்ப இலகுவாக கிடைக்கிறது இல்லை. கொஞ்சம் கடினப்பட்டாதான் சில விஷயம் அவங்களுக்கு கிடைக்கிது. ஆமென். அப்போ நாமும் தேவனை தேடுற விஷயத்தில் நாம் கொஞ்சம் பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம சபைக்கு வரும்போது கொஞ்சம் பிரயாசப்பட வேண்டும். ஜெபிக்கு வரும்போது டைம் எடுத்து பிரயாசப்பட வேண்டும். தேவனை பார்ப்பதுக்கு இந்த மகன் பிரயாசப்பட்டு வகையை தேடினான். ஏன் வகை தேடினா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நிறைய இந்த சேனல் நிறைய பார்த்துருப்பீங்க. இவர் ரொம்ப குள்ளமான மனுஷனாக இருக்கிறதால இவர் என்ன பண்ணார், லேட்டாக வந்துட்டார். லேட்டாக வந்தால எல்லா ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கறதுக்கு என்று முன்னாடி வந்துட்டாங்க. இவரால் எட்டிட்டு பார்க்க முடியல. அப்போ ஒன்று என்ன புரியுதுன்னா, லேட்டாக வந்தீங்கன்னா ஆண்டவரை பார்க்க முடியாது. சும்மா கூட்டத்தை பார்த்துட்டு போகலாம். ஆனால் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்றால் ஆண்டவர் வருதுக்கு முன்னாடியே நீ வந்தாலும் ஆண்டவர் பார்க்க முடியும். இங்கே இவர் லேட்டாக வந்தால ஆண்டவரை பார்க்க முடியல. ஆண்டவரை பார்க்க முடியலன்றதுக்காக என்ன பண்ணல, இவரு வீட்டுக்கு போல. என்ன பண்ணார்னா, ஆண்டவர் வருதுக்கு முன்னாடியே அந்த ரூட்ல முன்னாடியே போய் ஒரு காட்டத்தையும் மரத்து மேலே ஏறி நின்று ஆண்டவர் பார்க்கலான்னு பார்க்கிறார். அப்ப ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்றால், தேவன் தரிசிக்க வேண்டும் என்றால், தேவன் வருதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ண ஆயத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. யாருக்கு தேவன் வெளிப்படுவார்னா, தேவன் வருதுக்கு முன்னாடியே யார் ஆயத்தமா இருக்காங்களோ அவர்களும் தேவன் வெளிப்படுவாரே தவிர மற்றவர்களுக்கு கூட்டத்தை பார்த்து போக வேண்டியதுதான். சகை கூட நிறைய பேர் வந்திருப்பாங்க. எல்லாரும் கூட்டத்தை பார்த்துட்டு பார்க்க முடியாதுப்பா அப்படின்னு போயிருப்பாங்க. ஆனா சகையை மாத்திரம் தான் என்ன பண்ணாரு, இல்ல கூட்டம் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஆண்டு வருதுக்கு முன்னாடியே போய், அதாங்க போட்டிருக்கோம் 4வதுல, அவர் போகும் வழியில் முன்பாக ஓடி, அவர் போக இன்னும் ஆண்டு வரல, இங்க வந்துட்டாரு, இந்த வழி போவார்னு முன்னாடி போய் ஒரு காட்டத்துக்கு மரத்து மேல ஏறினாரு. அல்லேலூயா. பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினார். அவரை அப்போ ஆண்டவர் பார்க்க வேண்டும் என்றால் காட்டத்தி மரத்தில் ஏறுவதற்கும் குள்ளமா இருக்கிற சகையோ ரெடியா இருந்தான். அவன் யாரு கேட்டீங்கன்னா, சாதாரண ஒரு கூலி வேலை செய்யறோம் இல்ல, சாதாரணமா இருக்கிற ஒரு மரம் ஏறணும் கிடையாது. அவன் ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்கிறவன், பெரிய பணக்காரன், பெரிய கோடீஸ்வரன், ஐஸ்வர்யவான், நிறைய நல்ல ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்கு அவருக்கு. அது மாத்திரமில்ல, அவர் நல்லா படிச்சிருக்கிறாரு. அது மாத்திரமில்ல, இவருக்கு நிறைய பேர் வேலைக்கு நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் அதிகாரியா, ஒரு இன்கம் டேக்ஸ் ஆபீசராக வரி வசூலிக்கிற பெரிய ஒரு போஸ்டிங்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நபர் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்றாலும் கூட ஆண்டவர் வருதுக்கு முன்னாடியே நீங்க போய் ஆயத்தமா இருந்தால்தான் தேவனை பார்க்க முடியும். அல்லேலூயா. தேவன் அதை எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறாரு? எதை எதிர்பார்க்கிறாரு? என்ன எதிர்பார்க்கிறார்? தேவன் முன்னாடியே நம் ஆயத்தமாய் வந்து காத்திருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அவர்களுக்கு தேவன் வெளிப்படுவார். ஆமென். இப்போ ஏதோ ஒரு கூட்டம், ஒரு மீட்டிங் அப்படின்னா 8:30 மணிக்கு இங்க சர்ச்சை வச்சுக்கலாம். 8:30 மணிக்கு சர்வீஸ்னா ஆண்டு எப்போ வருவாரு? நம்மள மாதிரி லேட்டா வருவார் ஆண்டவர்? என்ன எப்போ வருவாரு? சீக்கிரமாய் வருவார். அல்லேலூயா. ஆண்டு சீக்கிரம் வருவார்னு சொல்லி யார் இருக்கிறாங்க? இல்ல இப்ப ஆண்டு என்ன மாதிரி லேட்டா வருவாரு அப்படின்னு யார் இருக்கிறாங்க? யாருமே இல்லை. அப்போ
ஆண்டவர் 8:30 மணிக்கு சர்வீஸ்க்குன்னா சீக்கிரமாவே என்ன பண்ணுவோம் கூட்டத்துக்கு, இதுக்கு மாத்திரம் எல்லாத்துக்குமே சரிதான். நீங்க சபைன்னா சொல்றேன் உங்களுக்கு, நீங்க ஜெபத்துக்கு வேத வாசிப்புக்கு எல்லாத்துக்குமே தேவனை தேடுதல கொஞ்சம் சீக்கிரமாக முன்கூட்டியே நீங்க ஆயத்தமாக இருக்கும்போது அவர்களை தேவன் பார்த்து சும்மா போக மாட்டார். ஆமென். யாக்கோபு இப்போ என்ன பண்றான், எல்லாரும் அக்கறைப்படுத்தி என்ன பண்றா, இரவு முழுதும் என்ன பண்ண ஜெபம் பண்ற உட்கார்ந்துக்கிறாரு. அப்பொழுது ஆண்டு சொல்ற, நான் பொழுது விடுது போறேன், இல்ல நான் என் ஆசீர்வாதத்தால் ஒழிய போக விட மாட்டேன்றார். அப்ப தேவனுக்காக யார் முன்னாடியே இருந்து காத்திருந்து ஜெபிக்கிறாங்களோ அவர்களுக்கு தேவன் வெளிப்படுவார். அல்லேலூயா. முதலாக தேவனுக்கு காத்திருக்க வேண்டும், டைம் எடுத்து தேவனுக்கு ஜெபிக்க வேண்டும், டைம் எடுத்து வேதத்தை வாசிக்கணும், டைம் எடுத்து தேவனுக்கு ஊழியம் செய்யணும், டைம் எடுத்து தேவனுக்கு முன்னாடி ஆயத்தமாய் இருந்து யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் தேவன் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ ஒரு 10 மணிக்கு ஒரு மினிஸ்ட்ரியோ யாரோ பார்க்க அப்பாயின்மெண்ட் அவர் கொடுத்துக்கிறாருன்னா நீங்க 10:15 போயிட்டீங்கன்னா அவர் வெயிட் பண்ணி உங்க பாப்பாரா நினைக்கிறீங்க? அவரை பண்ணிப்பாரு, போயிட்டே இருப்பார். இப்ப 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்த நீ 10:15 வர என்ன அர்த்தம்? இல்லப்பா நீ அடுத்த மாசம் பார்க்கலாம் அப்படின்றாங்க. அப்போ ஒரு சாதாரண ஒரு உலகத்தான் ஒரு அதிகாரிக்கு இவ்வளவு பயபக்தியாய் நாம சீக்கிரம் அவர் 10 மணி சொன்னா ஒரு எத்தனை மணிக்கு போவீங்க? ஒரு 9:50க்காவது என்ன பண்ணுவீங்க? உட்கார்ந்து இருப்பீங்க போயிட்டு. அப்போ ஒரு சாதாரண மனிதருக்கே நீங்க இவ்வளவு ஆயத்தமா இருக்கும்போது நீங்க ஜெபத்துல தேவனை தேடுறதுல ஆராதிக்கல சபைக்கு வருவதுல மற்ற காரியங்கள் தேவனுக்கு அடுத்த காரியத்துல நீ முன்னாடியே ஆயத்தமா இல்லைன்னா தேவனை பார்ப்பது நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. அல்லேலூயா. இங்க கூட்டத்துல உட்கார்ந்துக்காக நீங்க போகவில்லை சபைக்கு வருவது என்றால், சபைக்கு வருதுன்னா தேவனை தரிசித்து தேவனை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போகணும். கூட்டத்தோட கூட்டமா கூட்டம் முடிந்தோடு போவதுக்கு இது என்ன இல்ல, ஒரு கட்சி கூட்டம் அல்ல, தேவனை சந்திக்கிற இடம். ஆமே. தேவனை பார்க்கிற இடம், தேவனோடு பேசுகிற இடம், தேவனுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன் எனக்கு காண்பிக்கிற இடம். அல்லேலூயா. நான் ஆராதிக்கும் போது தேவனுக்கு என்ன பண்றேன், நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். என்ன நீங்க தான் ஆராதிக்கிறீங்க, அவர் மகத்துவத்தை சொல்றீங்க. காணி கொடுக்கும் போது ஆண்டவரே எனக்கு கொடுத்துருக்கீங்க, ஆண்டவரே நீ கொடுத்ததுக்கு நினைப்ப கொஞ்சம் தானே அவங்க கொடுக்க முடியும்னு சொல்லி நன்றி பலியா என்ன காணி கேட்டுறீங்க, வேத வார்த்தை கேட்கிறீங்கன்னா தேவன் முக்கியத்துவப்படுத்துக்காக சில காரியங்களை பண்றீங்கன்னா நீங்கள் அதை ஒழுங்கும் கிரமமாய் செய்ய வேண்டும். அல்லேலூயா. கடமைக்காக நம்ம பண்ண அப்படின்னா அதுல பிரயோஜனம் இல்லை. கடமைக்காக பண்ணதுல ஆனா இங்க என்ன பண்ண, முதல்ல போறோம், ஆண்டவர் வந்த பிறகு போய் பார்க்கும்போது ஆண்டவர் இல்லைன்னு மீண்டும் என்ன பண்றான், முன்னாடியே போய் என்ன பண்றாங்க, அந்த காட்டத்தை மரத்து மேல ஏறி என்ன பண்ணவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் பிரயாசப்படுகிறாரு. என்ன பிரயாசப்படுறாரு? ஆண்டவர் பார்ப்பதற்காக பிரயாசப்படுகிறாரு. படிக்கிட்டு ஏறுவதுமே மூச்சு வாங்குது. உங்களை மரம் ஏற சொன்னீங்கன்னா அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஐயோ மூச்செல்லாம் வாங்குதே. இவர் மனுஷன் பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன், மரம் ஏறி ஆண்டவரை பாக்குறாரு. நம்ம படிக்கட்டு ஏறி பாக்குறதுக்கே என்ன பண்றோம், என்ன சொல்ற, நாக்கு வெளி தள்ளுதையா அப்படின்றோம். அப்ப நம்ம உற்சாகமாக சந்தோஷமாக என்ன பண்ண, தேவனை தேடி போகணும். அல்லேலூயா. நீங்க 10 கண்ணைக்கு அங்க கண்ணில கண்ணிய இருப்பாது பாத்தீங்களா, அந்த 2ஆம் வருகைக்கு நேலாட்டு சொல்லுவோம் பாத்தீங்களா. 5 பேர் என்ன பேரு, புத்தி உள்ள, மீ 5 பேரு புத்தி இல்லாதவர்கள், கன்னிகை. இப்போ இவருக்கு உள்ள போகாத காரணம் என்ன? இவங்க எண்ணெய் இல்லை, ஓகேதான். இவங்க எண்ணெயை போய் கடைக்காரனை வாங்கிட்டு அந்த சம்பவம் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். ஓகேங்களா. 10 பேர் ஒன்னா என்ன பண்றாங்க, தீபதத்தோடு வெயிட் பண்றாங்க மணவாளனுக்காக. 10 பேர் தூங்கிடுறாங்க. 10 பேர் 5 பேர் எழுந்துக்கிறாங்க. மணவாள சத்தம் கேட்க சொல்லிட்டு அப்ப 5 பேரும் உள்ள போகும்போது மீதி 5 பேர்கிட்ட என்ன இல்லை, எண்ணெய் இல்லை, அதனால விலை தெரியல. நீ போய் கடைக்காரங்கிட்ட போய் வாங்கிட்டு போய் கடையில போய் வாங்கிட்டு வரும்போது 10 பேர் உள்ள போயிடுறாங்க. மீதி 5 பேர் உள்ள போயிடுறாங்க. மீதி 5 பேர் உள்ள போக முடியல. 5 பேர் உள்ள போக முடியாது. காரணம் என்னன்னா இவங்க லேட்டா வந்துட்டாங்க. அல்லேலூயா. இவர்கள் அந்த எண்ணெயை சீக்கிரம் வாங்கிட்டு வந்திருந்தா உள்ள போயிருக்கலாம். இப்போ என்ன மிஸ்டேக் இல்ல, எண்ணெய் வாங்குறதுக்கு ஏற்பத டைம் தான் மிஸ்டேக். இவங்க எண்ணெய் அவங்க வராங்க, கதை மூடிடுறாங்க. ஒரு 2 நிமிஷம் சீக்கிரம் வந்திருந்தால் இவர்கள் என்ன உள்ள போயிருக்கலாம். அப்ப எங்க மிஸ் ஆகுதுன்னா டைம்ல மிஸ் ஆகுது. அல்லேலூயா.
அப்போ நாம் தேவனை தேடி தேவனை பார்க்கிறதுக்கு தேவனுக்கு உள்ள நுழைவதற்கு டைம் ரொம்ப முக்கியம். ஆமென். கண்ட சமயத்துல உங்க இஷ்டப்படி டைம்ல வர முடியாது. தேவனுக்கும் நேரம் இருக்கு, அவர் கனப்படுத்துவதை காண்பிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கு. அதனால நாம் சரியான நேரத்துல கரெக்டா தேவன் வருதுக்கு முன்னாடியே இந்த சகையுமா நாமும் போனால் நிச்சயமாகவே நாம் தேவனை பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் போட்டிருக்கு, அன்பின் பிரயாசம் மறந்து போக அனுதியுள்ள தேவன் அல்ல. ஹல்லேலூயா. இதையும் பார்க்கலாம். லூக்கா 11:8 ஒரு வருந்தி கேட்டுக்கொள்வாங்க. ஒரு பின்பு தனக்கு அவன் சிநேகிதனா இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்டது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமே. ஒரு நண்பன் தெரியும் உங்களுக்கு இது சம்பவத்தை ஆண்டு சொல்ற ஒரு கதை. இது நண்பன் இருப்பான். நண்பன் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வரும்போது இவங்ககிட்ட கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. என்ன பண்ணுவான், போயிட்டு பக்கத்துல இருக்க நண்பன் கிட்ட போய் என் ஃப்ரெண்டு வந்திருக்கிறான், நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு ஒரு அப்பத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லப்பா எல்லாம் தூங்கிட்டாங்க, என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தொந்தரவு பண்ணாத. 7வதுல பாத்தீங்கன்னா, வீட்டுக்குள் இருக்கிறவன் பதிவுத்திரமாக என்னை தொந்தரவு செய்யாது, கதவு பூட்டி ஆயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனா இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்டுகிறது நிமித்தமாவது எழுந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வருந்தி கேட்க அவனுக்கு இஷ்டம் இல்ல கூட தொந்தரவு பண்ணி கேட்கிறானே, பிரயாசப்பட்டு கேட்கிறானே, நைட்டு வந்து கேட்கிறானே, இவனை டிஸ்டர்ப், இப்படி அதுக்காகவது கொடுப்பேனே. அப்போ அநியாயம் பண்ற ஒருத்தன் ஒரு அன்பு இல்லாத ஒருத்தனே பிரயாசப்படும் போது அந்த பிரயாசத்துக்கு அவன் பதில் தரும்போது, அன்புள்ள கடவுள் நம்முடைய தகப்பன் நாம் கொஞ்சம் பிரயாசப்பட்டு கேட்டா கொடுக்க மாட்டேனா அப்படின்றார். அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், பிரயாசப்படுவதை என்ன பண்றோம், அதை செய்ய மாட்டேங்கிறோம். கொஞ்சம் கூட பிரயாசப்பட மாட்டோம். ஒரு ஜபம்னா ஜபமா, பிரேயரா, ஜப கூட்டமா, சபை ஆராதனையா, ஜபம் பண்ணமா, பைபிள் படிக்கணுமா, ஆண்டவர் அடுத்த காரியத்துல நாம் கொஞ்சம் பிரயாசப்பட மாட்டேங்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு வெள்ளிக்கிழமை பிரேயர் இருந்துச்சு, வீடு பக்கத்திலேயே என்ன போய் இருக்கிறாங்க, ஆனா வருவதுக்கு தயாராக இல்லை. ஆனா வர முடியும்னா வர முடியும், பிரயாசம் பண்ணா வர முடியும். ஆனாலும் பிரயாசப்பட்டு வருவதற்கு ஜனங்கள் தயாரா இல்லை. ஆனா கூட ஆண்டு ஆஸ்வதிக்கல. என் பிரச்சனைகள் போல, என் கஷ்டங்கள் போல, என் கடன்கள் போல, ஐயோ நான் கஷ்டப்படுறேனே, கஷ்டத்தை இருக்கிறாங்க. ஆனா கஷ்டத்தை மாற்றுவதற்கு இதான் வழி சொன்னா கூட அந்த வழியை பின்பற்றாமல் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே கதறாங்களே தவிர கஷ்டத்தை வெளியே வருவதற்கு வழி இதுன்னு சொன்னா அதை கேட்டு நடக்கிறதுக்கு ஜனங்கள் தயாராக இருக்க மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா. இப்ப இதான் வழிப்பா அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணும். ஆமே. ரொம்ப கஷ்டப்படுறேங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க, இதான் வழிப்பா, கத்த தேடுப்பா, கத்திர முக்கியத்தை கொடுப்பா, ஆண்டு ஜெபம் பண்ணுப்பா, கொஞ்சம் பிரயாசப்படுப்பா, நிச்சயமான உதவி செய்வார் சொன்னா இல்லைங்க நான் வரலங்க அப்படின்றோம். அதுக்கப்புறம் போனா ஒரே பிரச்சனையா பாஸ்டர், ஒரே பிரச்சனையா சிஸ்டர், ஒரே பிரச்சனையா இருக்கு, ஒரே கஷ்டமா இருக்குன்னா எந்த அடிப்படையில தேவன் உதவி செய்வார் நினைக்கிறீங்க? இல்லையா? ஒரு சொல்றாரு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு, சாப்பாடு வழி இல்லைங்க, அரிசி வாங்கி 1 வாரம் ஆகுதுன்றாரு. அவர் சொல்றாரு, நீங்க வாங்க வீட்டுக்கு வாங்க, 2 வீட்டு தள்ளி தான் வீடு இருக்குது, வாங்க ஒரு 5 கிலோ அரிசி தரேன் வாங்கிட்டு போங்கன்றீங்க சொல்றாரு. நீங்க போக மாட்டீங்க. அவர்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு, ஐயா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயா, ரொம்ப இதா இருக்கு, எனக்கு ஒரு 100-200 கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. வந்து வாங்கிக்கிங்க சிஸ்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றீங்க. திரும்பி போல, திரும்பி கேட்குறீங்க. இது கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அவர் என்ன, அவருக்கு எப்பா நான் தரேன்னு சொல்லிட்டேன்ல, நீங்க தான் என்ன, இவருக்கு என்ன பிரச்சனைனா நடந்து போய் காசு வாங்குறதுக்கு சோம்பேறி, நடந்து போய் அந்த அரிசியை வாங்குறதுக்கு போய் சோம்பேறி. ஆனா வீட்டுக்குள்ளேயே சும்மா உட்காந்துருப்பாங்க தவிர கொஞ்சம் கஷ்டப்பட்டு எழுந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு போய் என்ன பண்ணுது, அதை போய் வாங்கிட்டு வர்றதுக்கு இவங்களுக்கு என்ன இல்லை, மனசு வாங்கணும் ஆசை இருக்கு, இவங்க காலும் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. டிவி பார்த்துன்னு இருக்கிறாங்க. எப்படி யார் போடுவோம் உனக்கு அவங்க கொடுக்குறவன் உங்க வீட்டு வந்தா கொண்டு படி நடந்துட்டு போவான்.
நம்ம தான் என்ன பண்ணோம் பிரியா. அப்போ ஆண்டு ரெடியாக்குறாரு. நாமும் அதை பெற்றுக்கொள்வதற்கு, நாம செய்வதற்கு, நாம சில விஷயங்கள் பண்றதுக்கு நம்முடைய உடம்பும் மனசும் ஒத்து போக மாட்டேங்குது. ஹல்லேலூயா. இதுதான் நம் பிரச்சனை இருப்பதுக்கு, வறுமையில் இருப்பது, கஷ்டத்துக்கு காரணமே தவிர தேவனுக்கு வல்லமை இல்லைன்னு இல்ல, தேவன் செய்ய மாட்டான்னு சொல்லல. அவர் செய்ய ரெடியாக்குறாரு. நீ வந்து வாங்கிக்கோ, உனக்கு வேணா நீ என்ன பண்ண வந்து வாங்கிக்கோ. இல்ல ரேஷன் கடைக்கு போக மாட்டேன், ரேஷன் கடையில் இருக்கிற அம்மா என்ன பண்ணும், எனக்கு மட்டும் 5 கிலோ அரிசியும் 1 கிலோ பருப்பும் எண்ணெயும் வந்து என்ன பண்ணும், வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போனோம்னா நடக்கிற விஷயமா அது? ரேஷன் கடைக்கு போனாலே வச்சுட்டு இல்லைன்னு சொல்றான். அவன் வந்து வீட்டுக்கு வந்து வாலண்டியா வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு போவானா? இதுதான் எதிர்பார்க்குறேன் ஆண்டுகிட்ட இருந்து. நான் எதுவுமே செய்ய மாட்டேன், எந்த பிரயாசப்பட மாட்டேன், நான் எங்கேயும் போக மாட்டேன், எதுவும் படிக்க மாட்டேன், ஜெபம் மாட்டேன். ஆனா ஆண்டு மட்டும் கூரையை பிச்சு கொட்டணும். கூரையை பிச்சு கொட்டணும்னா கூரையை பிச்சு கொட்ட மாட்டாரு, மொத்த கூரையை கொட்டும். கொஞ்சமா கொட்டி கொட்டி படுத்து வாயிலே விழுமா தவிர வேற என்ன பண்ண விடாது. அப்போ நீங்கள் தேவனுக்காக, ஏன்னா ஆண்டவர் உங்களை சோம்பேறியா வளர்ப்பதற்கு விரும்பல. உங்க பையன் கட்டிலே படுத்துக்கிட்டு சாப்பிட்றான், வந்து ஊட்டுமா, எங்க கட்டு இல்ல, ஊட்டுமா ஊட்டும். சரி ஓகேப்பா. வயசு என்ன தெரியுமா? 22 வயசு. 22 வயசு ஆனதுக்கு அப்புறம் சின்ன வயசு குழந்தை பரவாயில்ல ஊட்டலாம். இவ்வளவு வருஷம் ஆகி கிறிஸ்தவன் ஆயிட்டு, இவ்வளவு வருஷம் ஆண்டு எடுத்துக்கிட்டு, இதுக்கப்புறம் பெட்லயே படுத்துக்கிட்டு இல்ல நீ ஊட்டு, நான் வந்து வந்தேன் சோம்பலா இருக்கும், எழுந்துக்கணும், உட்காரணும், நடக்கணும், டேபிள் உட்காரணும், நான் அப்படியே படுத்துட்டு இருப்பேனா, அப்படியே வாயில ஊட்டுவியா, அப்படியே குடிச்சு அப்படியே தூங்கிடுவேனா? இது நடக்கிற விஷயமா இது? அதே மாதிரிதான் நாம சில விஷயங்களை கொஞ்சம் கடினப்பட்டு செய்யணும். சபைக்கு வரும்போது சர்ச்சு வீட்டுல நிறைய வேலை இருக்கதான் செய்யும். நீங்கள் ஆண்டவரா வேலையான்னு பார்த்து அப்படி முடிவு எடுக்கணும். ஆண்டவரா வேலையா, ஆண்டவரா பைபிள் படிக்கிறதா, ஆண்டவரா ஜெபமா, ஆண்டவரா புருஷனா, ஆண்டவரா பிள்ளையா, ஆண்டவரா வேலையா, இப்படி எல்லாரும் ஆண்ட நிறுத்தி பார்க்கணும். ஆமேன். என்னை கனப்படுத்தும், நான் கனப்படுத்துவேன். இங்கே சகை என்பது என்ன பண்ணுகிறான், தனக்கு அசிங்கம் வந்தாலும் பரவாயில்ல, எல்லாரும் மரத்துல இருந்து பார்த்துருப்பாங்க. என்ன மரத்துல ஏறான், பெரிய பணக்காரன்றான், பெரிய டாக்ஸ் கலெக்டர்ன்றான், என்ன சின்ன பிள்ளை மரத்துல ஏறான், அசிங்கப்பட்டிருப்பான், கேவலப்பட்டிருப்பான், எல்லாரும் பார்த்துருப்பாங்க, என்ன என் மேல குதிக்கு வாயா கீழே இருப்பான். இப்படி பல நிந்தைகளையும் பல பிரயாசங்களையும் ஏறப்பா சிரிச்சு நின்றுருப்பாங்க. சும்மா ஏற முடியாது மரத்துல, அது குள்ளமா இருக்கும், மரத்துல ஏறது ரொம்ப கஷ்டம். எல்லாம் சிரிச்சிருந்திருப்பாங்க. ஆனால் எல்லாரும் சிரிப்பதையும் என்ன பண்ணல, கலந்து கொள்ள. இவனை எல்லாரும் இன்னும் கேவலப்படுத்துவாங்க. என் மேல ஏற பார்த்து என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே கேலி பண்ணுவாங்க, சிரிப்பாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க. எல்லாம் என்ன பண்ண சகை பார்க்கல. அவருக்கு என்ன வேணும் கேட்டீங்கன்னா, நான் தேவனை பார்க்க வேண்டும். அதுக்கு எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, எவ்வளவு கேவலப்பட்டாலும் பரவாயில்ல, அது என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நான் என் தேவனை பார்க்க வேண்டும். ஏனென்றால் அந்த கடவுள்கிட்ட தான் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் இருக்கு. ஹல்லேலூயா. அந்த கடவுள்கிட்ட தான் ஜெபத்துக்கு பதில் இருக்கு. அந்த கடவுளால் தான் இந்த பிரச்சனையை மாற்ற முடியும். இவ்வளவு நாள் சமுதாயத்தினால நீ வந்து ஒரு வரி வசூலுக்கு ஆயக்காரன், ஒதுக்கப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன், இவங்க கூட நிறைய காசு இருந்தாலும் இவனை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இவன் யாரும் முக்கியத்தை கொடுக்க மாட்டாங்க, யாரும் இவனும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஏனென்றால் இவன் ஆயக்காரனா இருக்கிறதால, இவன் ஜனங்கிட்ட எல்லாத்தையும் வரி வசூலிப்பதால ஜனங்களுக்கு இவனை பிடிக்காது. ஒரு சபிக்கப்பட்டவனாகவும் ஒடுக்கப்பட்டவனாகவும் எல்லாரும் நான் வந்து இவன் வந்து ஒரு அருவருப்பாக பார்ப்பாங்க. வீட்டுக்கு ஆண்டு போனான்னு சொல்லுவாங்க, இப்ப வீட்டுக்கு போறாங்களா, பாய் வீட்டுக்கு போறாங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த ஆயக்காரன் என்பவனுடைய சூழ்நிலை மோசமானது. ஆனா அவனுக்கு தெரியும், எவ்வளவு சூழ்நிலை மோசமா இருந்தாலும் ஆண்டவரை நான் பார்த்துட்டானா என் பிரச்சனைக்கு பதில் இருக்கு. ஹல்லேலூயா. இவன் சும்மா ஆண்டவரை பார்க்கல, என் கடவுளை நீ, ஏனென்றா இவருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது. எப்பா, எல்லா பரிசேயரும் சதுசேயரும் எல்லா ஊழியக்காரங்களும் எல்லா ஆசாரியர்களும் இந்த ஆயக்காரனை மதிக்க மாட்டாங்க, இவங்க எதுக்குமே என்ன முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, நேசித்து 4 வார்த்தை பேசுறதுக்கு ஆள் இல்ல, இவனோட இவர் வந்து இப்படி ஆயக்காரனையும் பாவி நேசிக்கிற ஒரு ஆண்டு இருக்கிறார்ன்றதே இவர் கேள்விப்பட்டிருக்கிறார். யாரு? சகையும் ஆயக்காரனையும் பாவிகளையும் விபச்சாரக்காரங்களையும் வேசிகளையும் திருடனையும் கொள்ளைக்காரங்களையும் நேசிக்கிற ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு.
அவர் என்ன பண்றாரு? ஆயக்காரனோட நேசிக்கிறாரு, வரி வசூலு கூட நேசிக்கிறாரு, தவறான காரியங்களை ஈடுபட்ட பெண்களை கூட நேசிச்சு அவர் நல்வழி காட்டுறாரு. கேள்விப்பட்டோன்னே என்னையும் நேசி உலகத்துல ஒரு ஜீவன் இருக்கா, என்னையும் நேசிக்க ஒரு கடவுள் இருக்கிறாரா, என்னையும் நேசிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், அவர் யாருன்னு பாக்குறதுக்காக அவன் என்ன பண்றார்? போகிறான். அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன், நம்மளையும் நேசிக்க ஒரு கடவுள் இருக்காரு. அல்லேலூயா. உங்க பிரச்சனையை மாத்துற கடவுள் இருக்கிறாரு, உங்க சூழ்நிலையை மாத்த கடவுள் இருக்கிறாரு. நீங்க எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும், எப்பேற்பட்ட மோசமா இருந்தாலும் தேவன் உங்களை நேசிக்கிறாரு. அல்லேலூயா. தேவன் நேசிப்பது நீ யார் என்பதனால அல்ல, அவர் யார் என்பதனால. அல்லேலூயா. நான் அவர் கடவுள், அவர் அப்பா. அதாவது பிள்ளைகள் பல சேட்டைகள் பண்ணா கூட அம்மாவை பிடிச்சு கொஞ்சம் இருப்பாங்க பிள்ளைய. அது மேல குதிக்கும், கீழே குதிக்கும், கையில இருந்து என்ன பண்ணும், டாய்லெட் போகும், டாய்ல இருந்து என்ன பண்ணும், பாத்ரூம் போகும். ஆனா கூட அந்த அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, பிள்ளைய பிடிச்சி என்ன பண்ணுவாங்க? கொஞ்சுவாங்க. என்ன பண்ண முடியாது, கையிலேயே போயிட்ட அப்படி என்ன பண்றதுல ஒரு அகீச மாட்டியா என்ன பண்ணுவாங்க, தூக்கி வச்சுப்பாங்க கையில. அப்போ நாம் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் தேவ அன்பு நம்ம நேசிக்கும். ஆமென். அந்த அன்பை நோக்கி தேடுகிற பயணத்துல தான் சகை போய் கொண்டிருக்கிறாரு. நாமும் அந்த அன்பை நேசிக்க போனோம். எங்கெல்லாம் போறோம், யாருக்காலவா போறோம், யாருக்காலவோ என்னவோ செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா கடவுளுக்கு என்ன பண்றீங்க, கடவுளுக்கு என்ன செய்யறீங்க, கடவுளை நேசிக்கிறீங்களா? அல்லேலூயா. கடவுளை நேசிக்கிற ஒரு பிள்ளையாக நம்ம மாற வேண்டும். அல்லேலூயா. ஆமென். இந்த சகையு அவரை பார்க்கலாம் தான் போனாரு, எப்படிப்பட்டவர்னு தான் பார்க்க போனாரு. ஆனால் என்ன பண்ணாரு? சகைவை தேவன் நேசித்தார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சம்பவம் சொல்றேன். லூக்கா 18 அதிகாரத்துல 4, 5, 7 பாத்தீங்கன்னா இங்க ஒரு அம்மா ஜெபம் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. இங்க என்ன பிரச்சனைனா, ஒரு அம்மாக்கு ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்போது தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். அதுக்கப்புறம் பின்னும் 7 அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையாயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இங்க ஒரு கம்பேர் பண்றாரு. ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதி கிட்ட ஒரு நியாயம் கேட்கும் போது இவங்க அந்த மனுஷனே மதிக்க மாட்டான், கடவுளை மதிக்க மாட்டான். இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு டெய்லி கேட்டு டெய்லியும் காலைல வரான், திரும்பி கேட்கறான், திரும்பி கிடைக்கிறது, திரும்பி அடுத்த காலைல வரான் கேட்கறான், அடுத்த காலைல வர கேட்கறான், அடுத்த காலை இப்படி கேட்டு 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 கடைசியில என்ன அவனுக்கு என்னப்பா இந்த அம்மா இவ்வளவு பிரயாசப்படுத, இவ்வளவு கஷ்டப்படுத, நானும் டெய்லி வந்ததும் பாக்குறேன், இவன் அம்மா வராங்க வராங்க போய் இன்னைக்கு என்ன பண்ணலாம், இவங்களுக்கு உதவி செய்யலாம் சொல்லிட்டு என்னமா பிரச்சனைன்னு சொல்லி அந்த பிரச்சனையை கேட்டு அதுக்கு தீர்வு கொடுக்குறாரு. அப்ப ஆண்டு சொல்றாரு, மனுஷனே மதிக்காதவன், கடவுளே மதிக்காதவன், இப்படிப்பட்டவனே இந்த அம்மா டெய்லி வந்து அதட்டி டெய்லி வந்து வரும்போது இவ்வளவு கஷ்டப்பட்டு பிரயாசப்படுறாங்களே, வராங்களே, எப்படியாவது செஞ்சிடலாம் சொல்லி செய்யும் போது உண்மை உள்ளவர், அன்பு உள்ளவர், இரக்கம் உள்ளவர், நான் செய்ய மாட்டேனா? அல்லேலூயா. நீ கொஞ்சம் பிரயாசப்படுப்பா, கொஞ்சம் எனக்கா தியாகம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணு, கொஞ்சம் என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு, கொஞ்சம் எனக்கா என்ன பண்ணு, ஆண்டவருக்காக ஊழியத்தை பண்ணு, கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் கஷ்டப்படு. அப்போ அந்த மனுஷனையே இவ்வளவு இறங்கி செய்யும் போது நீங்க கொஞ்சம் பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ண கேட்க மாட்டேனா? நீங்க எனக்கா பைபிள் படிச்சா அது பைபிள் உங்களுக்கு ஆசை கொடுக்க மாட்டேனா? இது பைபிள்ல கொடுக்க ஒவ்வொரு ஏன் படிக்க சொல்றாருன்னா, இதுல கொடுக்குற வாக்கு தத்தங்கள்லாம் உன் வாழ்க்கையில பழிக்கணும்னா, நடக்கணும்னா என்ன இருக்குன்னு தெரியணும். என்ன இருக்கு தெரிஞ்சதுன்னா உன் வாழ்க்கையில பழிக்கும். இந்த எதுக்கு படிக்கிறீங்க? கடவுள் எனக்கு என்ன கொடுத்துக்கிறாரு, நான் யாரு, எப்படிப்பட்டவன்,
இன்னைக்கு என் வாழ்க்கை தேவன் என்ன பேசுறாரு, தினந்தோறும் தேவன் பேசுகிறாரு. நீங்க நாளைக்கு வேண்டிய சாப்பாடை, நாளைக்கு வேண்டியதை இன்னைக்கே சாப்பிட முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, மத்தியானம் போறீங்க, ஒரு பாய் கல்யாணம், எப்படி மட்டன் பிரியாணி தான் இருக்கும். ஒரு பிளான் பண்றீங்க, அப்பா இன்னைக்கு சாப்பிடல 4 நாள் பண்ணாது, சாப்பிடவே கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து வச்சு வாங்கி வச்சு வெட்டுறீங்க. எப்ப தானே பசி உங்களுக்கு? நைட்டு வேணா பசிக்காம இருக்கலாம், காலை 8 மணி டான்னு பசிக்க ஆரம்பிச்சிடும். என்னதான் நீங்க பாய் கடை பிரியாணி இருந்தா கூட அவ்வளவுதான். நாளைக்காக இன்னைக்கு என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாத மாதிரி நாளைக்காக நீங்க நாளைக்கு தான் படிக்கணும். ஒவ்வொரு நாளும் அப்பத்தை என்ன பண்ணும், புசிக்கணும். ஒவ்வொரு நாளும் இவங்க சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த பைபிளை படிக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் படிச்சு இந்த பைபிள் எனக்கு என்ன சொல்லுது, என்ன கற்றுக் கொடுக்குது, இன்னைக்கு என் வாழ்க்கையில பைபிள் என்ன பேசுது அப்படின்னு அன்னைக்கு ஒவ்வொரு நாளுக்கும் இன்னைக்கு வேண்டிய சக்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இன்னைக்கு நீங்க சாப்பிடணும். 3 நாள் பொறுத்து நான் ஒரு சக்தி வேணும், நான் ரொம்ப வேலை செய்ய போறேன், அதுக்கு இன்னைக்கே சாப்பிட போறேன், சாப்பிட முடியாது. அதே மாதிரி உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நீங்க இந்த ஆகாத புதுசா தான் அன்னைக்கு வேண்டிய பலம் உங்க வாழ்க்கையில கிடைக்கும். இன்னைக்கு சந்திக்கிற பிரச்சனை, இன்னைக்கு பிசாசு கொடுக்க போராட்டங்கள், மனுஷர் வருகிற பிரச்சனைகள், இதெல்லாம் சந்திக்கணும்னா இன்னைக்கு நீங்க இந்த பைபிளை படிச்சு இதன் மூலமா கிடைக்க வேத வார்த்தையை, வேத சத்தியத்தை நீங்க உள்வாங்கிட்டு இன்னைக்கு வேண்டிய வார்த்தை தேவனோடு பேசுவார். அல்லேலூயா. அது வைத்து கொண்டுதான் இந்த நாளை உங்களை ஓட்ட முடியும். ஆமேன். நீங்க அப்போ தினந்தோறும் படிக்கணுமா, டெய்லி படிக்கணுமா? அல்லேலூயா. அப்போ டெய்லி நம்ம வேதத்தை படிக்கிறவர்களாக என்ன பண்ண இருக்கணும். தினந்தோறும் பைபிள் படிக்கிறீங்களா, ஜெபம் பண்றீங்களா? அல்லேலூயா. நான் தினந்தோறும் பைபிள் படிக்கிறேங்க, கை தூங்க பார்க்கலாம். 1 2 3 4 5. அல்லேலூயா. மீதியெல்லாம் எங்க? 6 7. அப்போ நாம அல்லேலூயா. அப்போ நாம தினந்தோறும் பைபிள் படிக்கணும். அல்லேலூயா. ஏன் பைபிள் படிக்கிறோம்? எது பைபிள் படிக்கிறோம்? அன்னைக்கு எப்படி நம்ம சரீரத்திற்கு அன்னைக்கு வேண்டி ஆகாத, கால் டிஃபன் சாப்பிட்டாதான் காலை ஓடும், மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டாதான் மத்தியானம் ஓடும், நைட் சாப்பிட்டாதான் எனக்கு நமக்கு நைட்டு தூக்கம் வரும். இல்ல கொட்டோட மூச்சிடும், தூக்கம் வர மாட்டேங்குது, சரி நைட்டு 12 மணிக்கு என்ன 2 இட்லியை முழுங்குவோம், சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் தூக்கம் வரட்டும். அப்படி அன்னைக்கு ஆகாரம் சாப்பிட்டதான் சக்தி கிடைக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் பைபிளை படிச்சுதா உங்களுக்கு இந்த நாளுக்கு என்னென்ன வேணும், உங்க சத்தியம் இதான் என்ன பிரச்சனை மேற்கொள்வீங்க, அதெல்லாம் உங்களுக்கு கற்றுக்கொள்ள முடியும். அப்போ தினந்தோறும் பைபிள் படிக்கிற பழக்கமா இருக்கணும். இல்லைன்னா உங்க ஆவிக்குரிய மனுஷன் செத்து போயிடுவான். அல்லேலூயா. கோம நிலைமைக்கு போயிடுவான். நீங்க ஒரு சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்களோட உடம்பு மயக்கம் வருமா? அதே மாதிரிதான் உங்களுடைய பைபிள் படிக்கல, ஜெபம் பண்ணல, ஆண்டோடு சேரல, ஆண்டோட விஷயம் செய்யலனா உள்ள ஆவி மனுஷன் என்ன பண்ணுவான், செத்து போயிடுவான். அதை வைத்து உங்களுக்கு தைரியம் பிறக்காது. அது உள்ள ஆவிக்குரிய மனுஷன் பலம் இல்லைன்னா சரீர மனுஷனுக்கு பலம் இருக்காது. அல்லேலூயா. அப்போ தைரியமா ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கு, ஒரு தைரியமா ஒரு காரியத்தை செய்யறதுக்கு பலன் உங்க சரீரத்தில் இல்ல, உங்க ஆவியில இருக்கு. நீங்க உடம்பு அசைப்பதுக்காக தான் உங்க சரீரத்துல உங்களுக்கு சாப்பாடு. ஆனா நீங்கள் யாருன்னா உள்ள இருக்கிற மனுஷன் தான் உண்மையான மனுஷன். அந்த மனுஷன் நீங்க பலப்படுத்தணும். உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங் ஆயிட்டானா நீ வெளியே மனுஷன் ஸ்ட்ராங்கா இருப்பான். உள்ளான மனுஷன் வீக் ஆயிட்டானா வெளியான மனுஷன் வீக் ஆயிடுவான். அப்ப நாம் ஒரு பிரச்சனை வருதுன்னா வாட்ட சட்டமா இருப்பான். ஆனா உள்ளான மனுஷன் வீக்கா இருந்தானா அவன் பயந்துருவான். ஆனா சில ஒல்லியா இருப்பான், அவன் உள்ளான மனுஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தானா பயப்பட மாட்டான். அல்லேலூயா. பெருசா இருப்பான், ஆனா சின்ன கர்மம் வச்சு பயப்படுவான். ஐயோ கர்மம் வச்சு என்ன கர்மம் வச்சுடா, இது ஒல்லியா இருப்பான், அவன் பார்த்தா எதுக்கு பாம்புக்கு பயப்பட மாட்டான். அப்போ அவன் தைரியம் என்பது உள்ளான மனிதன்ல இருக்கு. அவன் எவ்வளவு வாட்ட சட்டமா ஆக்குறான், எவ்வளவு குண்டாக்குறான்லாம் இல்ல,
ஆவி மனுஷன்ல எந்த அளவுக்கு பலப்படுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பிரச்சனைகள் போராட்டங்களை எதிர்த்து போராடி ஜெயிப்பதற்கு நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆவீங்க. அதுக்கு தான் சொல்றேன், நீங்க ஜெபம் பண்ணி பைபிள் படிக்கணும், ஆண்டு கிட்டி சேரணும், அவர் சத்தத்தை கேட்கணும். இதுக்கு பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் கொஞ்சம் பிரயாசப்பட்டு தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. இங்க அவன் பிரயாசப்பட்டான். முதல்ல சொன்னேன் தேவனுக்காக, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், எப்படியா தேவனை பார்க்க வேண்டும் என்று சகையை பார்த்தான். இரண்டாவது அதுக்கு சில பிரயாசங்களை பட்டான். மூன்றாவது பாத்தீங்கன்னா 19:6 சந்தோஷத்தோட இறங்கி வந்தான். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். ஆமென், ஹல்லேலூயா. யார் அழைச்சு கொண்டு போனாரு? இயேசு கிறிஸ்துவை சந்தோஷத்தோட அழைத்து கொண்டு போனான். ஹல்லேலூயா, ஆமென். திரும்பி படிக்கலாமா? அவர் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை எப்படி இறங்கினா, அவன் சீக்கிரமா ஆண்டு வந்து பார்த்து சீக்கிரமா இறங்கி சந்தோஷம் அழைத்து கொண்டு போன. முன்னாடி பாத்தீங்கன்னா அங்க பார்க்கலாம், 5 படிக்கலாமா? இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகேயுவே நீ சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. வேகமா நடந்து வந்த ஆண்டவர் டக்குனி நின்றுட்டார். அதுக்கு மேல அவன் போக முடியல. நின்று வாலண்டியா மேல பார்த்து சகை இறங்கி வா. அப்போ ஆண்டவருக்கு சகேயுடைய பேரு தெரிந்திருக்குது. அல்லேலூயா. தெரிஞ்சிருக்குதா? தெரிஞ்சிருக்கு. முன்னாடி சகையை பார்த்துக்கிறாரா? பார்க்கல. சகையை மீட் பண்ணிக்கிறாரா? மீட்டும் பண்ணல. ஆனாலும் சகையுடைய பேரு தெரிந்திருக்கு. அது மாத்திரமல்ல, இவன் மரத்துல ஏறும் தெரிஞ்சிருக்கு. நின்று மேல பாக்குறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு உங்களுடைய பேரு தெரிந்திருக்கிறது. ஆமென். அது மாத்திரமல்ல, உங்களுடைய பிரயாசமும் தெரிந்திருக்குது. நீங்க படுற கஷ்டமும் தெரிந்திருக்குது. அல்லேலூயா. நீங்க படுற துக்கமும் தெரிந்திருக்குது. நீங்க போகிற பாதையும் தேவனுக்கு தெரிந்திருக்கிறது. உங்க பேர் யாருக்கு தெரிந்தோ இல்லையோ ஆண்டவருக்கு தெரிந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அங்க எல்லாரும் பேரும் ஆண்டவருக்கு தெரியும். எல்லாரும் தான் நிக்கிறாங்க. ஆனா சகேயு கிட்ட வந்து மட்டும் நிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, மத்த எல்லாருமே வழிபோக்கலாய் போகும்போது பாக்குற கூட்டங்கள். ஆனா சகேயு மாத்திரம்தான் வாலண்டரியாய் தேவனை பார்க்க வேண்டும் என்று பிரயாசப்பட்ட ஒரு நபர். அல்லேலூயா. அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு. சும்மா போறங்க ஜெபத்துக்கு, சும்மா போறங்க சர்ச்சுக்கு, சும்மா போறங்க, சும்மா போய் பார்க்கலாம், கூப்பிட்டாங்க, அப்படி இல்ல. நீங்க வாலண்டியா கஷ்டப்பட்டு வாலண்டியாவே என்ன பண்ணும், அதுக்கு நீங்க போகணும். அப்படிப்பட்டவர்களை தாண்டி கடவுளால போக முடியாது. நீ நினைக்கலாம், நான் படுற கஷ்டம் யாருக்குமே தெரிய மாட்டேது, நான் படுற பிரயாசம் யாருக்குமே தெரிய மாட்டேது, தனிமையா இருக்கிறேன், என் புரிஞ்சுக்க ஆள் இல்லை, என் கஷ்டத்தை சொல்லுறதுக்கு ஆள் இல்லை, என் புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை, என்ன பண்ணுவேன்னு நினைக்கலாம். ஆனா உங்கள் கஷ்டத்தையும் உங்க பிரயாசத்தையும் உங்க பெயரையும் அறிந்த ஒரு கடவுள் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. காத்தட்டலாமா? ஹல்லேலூயா. உங்க நேசி கடவுள் இருக்கிறாரு. ஆமென். நீங்க படுற கஷ்டத்தை அறிந்த கடவுள் இருக்கிறாரு. உங்களுடைய நீங்க எங்க இருக்கிறேன்னு தெரிந்த கடவுள் இருக்கிறாரு. எந்த சூழ்நிலை இருக்கிறேன்னு தெரிந்தவர் இருக்கிறாரு. எப்படிப்பட்டவர் இருந்து எப்படிப்பட்டவரா என்ன பண்ண கஷ்டப்பட்டு கொண்டு எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. எல்லாம் ஆண்டவருக்கே தெரியும். இந்த கூட்டத்தில் நிறைய பேர் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கிட்ட ஆண்டு வந்து வான்னு சொல்ல வரல, சகேயு மாத்திரம் தான் கூப்பிட்டாரு. ஏன் கூப்பிட்டாரு? கூட்டத்தோடு கூட்டமா வரவங்களுக்கு என்ன பாக்குறது இல்ல, முயற்சி செஞ்சு கர்த்தரை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு கர்த்தரை நேசித்து பிரயாசப்பட்டாலும் பரவாயில்ல, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்தாலும் பரவாயில்ல, நான் கர்த்தரை நேசிப்பேன், கர்த்தரை முக்கியத்துவம் கொடுப்பேன். ஹல்லேலூயா. நான் அவமானம் அடைந்தாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கையில முதலிடம், என் வாழ்க்கையில முதல் கர்த்தர் தான் யார் இருக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் தாண்டி போக மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஸ்லாக் அநேகருக்கு கிடைக்கல. அங்க நிறைய பேர் இருந்தாங்க, எல்லாம் கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னா, அவர் யாரும் பிரயாசப்பட்ட மாதிரியே போடல, இவர் பிரயாசப்பட்டார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கா நீங்க பிரயாசப்படுறீங்களா? ஆண்டவருக்கா நீங்க தியாகத்தை அனுபவிக்கிறீங்களா? ஆண்டவருக்கா வெக்கத்தை சுமக்கிறீங்களா?
ஆண்டுக்காக சிலுவை சுமக்கிறீங்களா? தேவனுக்காக நீங்க என்ன பண்றீங்க? உன் வாழ்க்கை பணத்தை இழக்கிறீங்களா? தேவனுக்காக சந்தோஷத்தை இழக்கிறீங்களா? தேவனுக்காக அவமானத்தை தூக்கி எடுக்கிறீங்களா? தேவனுக்காக நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, ஆண்டு தானப்பா அப்படின்னு சொல்றீங்களா? ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவர்கள் தான் தேவன் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களா தேவன் நேசிக்கிறார், தேவன் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ரிகரபதடதல கரபதடதலியா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நீங்க செய்யும்போது கடவுள் உங்களை நேசிக்கிறாரு. ஆமென். கடவுள்கிட்ட மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், அது இதுன்னு ஓகே. நீங்க அதுக்காக என்ன செய்திருக்கீங்க? தியாகம் பண்ணிருக்கீங்க. ஆண்டுக்கு என்ன அவமானம் சந்திச்சிருக்கீங்க? ஆண்டுக்கு என்ன வெக்கத்தை சுமந்திருக்கீங்க? ஆண்டுக்கு என்ன செஞ்சிருக்கீங்கன்னு பாக்குறாரு. ஆமென். அப்படி பார்த்து நேசித்து அவர்களோடு கர்த்தர் போவதுக்கு ரெடியா இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப இங்க என்ன ஆண்டு சொல்லி சீக்கிரமா இறங்கி வா. என்ன பண்ணாரு சொல்றாரு? சீக்கிரமா இறங்கி வா. அண்ணன் பார்த்துட்டு நீ சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஆமென். இவர் ஆண்டவர் கூற்று போவதுக்காக என்ன பண்ணல, வரல, சும்மா பார்த்துட்டு போலாம் தான் வந்தாரு. ஆனா வாழ்க்கையே மாறிடுச்சு. ஆமென். வாழ்க்கையே மாறிடுச்சு. நீங்கள் அப்படிதான் சில விஷயங்கள்ல எனக்கு சின்ன ஒரு பிரச்சனை போனா போதுங்க, சின்ன ஒரு வயிற்றுவலி போனா போதுங்க, சின்ன ஒரு கஷ்டம் போனா வந்திருப்பீங்க. ஆனா வந்த பிறகு ஆண்டு தேடின பிறகு முழு பிரச்சனையும் போயிருக்கும். அல்லேலூயா. இந்த கடன் போனா போய் வந்திருப்பீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நீ கடன் போது மாத்திரம் இல்ல, அநேகர் கடன் கொடுக்கறனாவும் மாறிப்பீங்க. அல்லேலூயா. ஒருவேளை உங்க வாழ்க்கையில சில வயிற்று வலி பிரச்சனை கஷ்டம் வியாதி வந்திருக்கலாம். ஆனா வியாதி மாத்திரம் போறது மாத்திரம் இல்ல, அநேகர் வியாதியை மாற்றுற அளவுக்கு தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துற அளவுக்கு மாறுவீங்க. அல்லேலூயா. நீங்க எதிர்பார்த்தது கொஞ்சம், ஆனா ஆண்டு உங்களுக்கு செய்யறது அதிகம். அதான் சொல்ல வரேன். அல்லேலூயா. நம்ம எதிர்பார்த்தது கொஞ்சம், ஆண்டு செய்யறது பக்கம் சொல்லுங்க, நாம எதிர்பார்த்தது கொஞ்சம், ஆண்டு உங்க செய்யறது. ஆமே. அத சகையு கனவு நினைச்சிருந்து பார்த்துக்க மாட்டான். ஆண்டவர் வீட்டுல வருவாருன்னு சும்மா பார்த்துட்டு போலாம், அந்த முகத்தை பார்த்துட்டு போலாம், எல்லா பாவி நேசிக்கிற கடவுள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போலாம் நினைத்ததுக்கு அடிச்சது ஒரு ஜாக்பாட். என்னது? நானே வந்துடும் வீட்டுக்கு. அல்லேலூயா. அப்போ நீங்கள் கடவுள் பிரயாசப்பட்டு போனீங்கன்னா, கடவுளுக்காக பாசத்தோடு விருப்பத்தோடு தேடி வந்தீங்கன்னா நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு நன்மை இருக்கதான் செய்யுது. அல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு நன்மையை கட்டளையிடுவார். அல்லேலூயா. அவர் உங்களை வெறுமனே அனுப்ப மாட்டாரு. அந்த நன்மை கூட நீங்க நினைச்சது கொஞ்சம், ஆண்டு கொடுத்ததே அதிகம். ஆமென். தேவன் அப்படி தொட்டுக்கோ என்ன பண்ணும் சொல்லுவாங்க, தொடச்சுக்கோ மாதிரி கொடுக்குதுல்ல, வாரி இறைக்கிற தேவன், அதிகமாய் கொடுக்கிறவர். ஆமென். சரிந்து விழுக செய்கிற தேவன். 5 அப்பம் 2 மீனை கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு, 5,000 பேர் தான் போட்டிருக்கு, அது 20,000 பேர் சாப்பிட்டு இருந்திருப்பாங்கன்றாங்க. 20,000 பேர் சாப்பிட்டு கூட 12 கூட நிறைய எடுத்துட்டு போனாங்க. அப்படியாக தான் கத்துக்கிட்டு வந்ததுனால அது ஏராளம் தாராளம் தான். ஆமென். கல்யாண வீட்டுக்கு போகும்போது காணாம கல்யாணத்துல ஜாடி ஜாடியா நிரப்பி கொடுக்குற திராட்சை ரசத்தை. ஆமென். அப்ப ஆண்டவர் கிட்ட நீங்க போனால உங்களுக்கு ஏராளமாய் தாராளம் தான். அல்லேலூயா. பார்க்க சொல்லுங்க, ஆண்டு கிட்ட போனாலே உங்களுக்கு ஏராளமா தாராளமா தான். தொட்டுக்கோ தொடச்சுக்கோ நக்கிக்கொள்ள சொல்ல மாட்டாரு, தாராளமா பண்ணிக்கோ, என்ஜாய் பண்ணுப்பா, மீதி எடுப்பா, நல்லா இருப்பா, நல்ல வாழ்க்கை வாழுப்பா. அல்லேலூயா. சந்தோஷமான வாழ்க்கை வாழு. ஆமென். அதற்கு முக்கியம் என்னன்னா நீங்க தேவனோடு இருக்கணும், பிரயாசப்படணும். ஆண்ட தேடுறதுக்கு நீங்க என்ன பண்ணும், கொஞ்சம் என்ன பண்ணும், சில கஷ்டத்தை சில காரியங்களை அனுபவிக்க ரெடியா இருக்கணும். அனுபவிச்சாதான் ஆண்டு பாப்பா சொல்ல வரல, தேவைப்பட்டால் அனுபவித்தாதான், கொஞ்சம் கஷ்டப்பட்டதான் தேவனை பார்க்க முடியும் என்றால் நீ கஷ்டப்படுறது ரெடியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ மிலிட்டரியில ட்ரெயின் கொடுக்குறாங்க. ஏன் ட்ரெயின் தராங்க? சண்டை நாளைக்கு வந்துருமா, சண்டை நாளைக்கு வருதுக்காக ட்ரெயின் தராங்க இல்ல. வந்ததுன்னா நீ என்ன பண்ணும், போகணும்,
பிரயாசப்படணும். காலை 5 மணிக்கு எழுந்துப்பாங்க. மிலிட்டரிலாம் நான் சிஆர்பிஎஃப்ல எங்க மாமா இருக்கும்போது போயிருக்கிறேன். 5 மணிக்கெல்லாம் பரேட் ஃபுல்லா இருக்கும். அவ்வளோ இதுல ட்ரெஸ் கட்டியும் பார்த்தா ஷார்ட்டா வெட்டியிருப்பாங்க, அழகெல்லாம் இருக்காது. சின்ன ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பாங்க, ஒரு பெனியம் போட்டிருப்பாங்க, ஓடுவாங்க, ஏத்துக்கு ஓடுவாங்க, கையில் துப்பாக்கி கொடுத்து ஓடுவாங்க. துப்பாக்கியை வச்சுட்டு முதுகுல 5 கிலோ 6 கிலோ வெயிட் மண்ணு இதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஓடும். அந்த ஃபுல் ரவுண்டி ஓடி வரணும். நான் எதுக்கு துப்பாக்கி எடுத்து ஓடுறாங்க இவங்க, சும்மா ஓடலாமே. முதுகுல மண் எடுத்து ஓடுவாங்க. 5 கிலோ 8 கிலோ மண்ணு ஒவ்வொரு எடுத்து ஓடணும். ஏன்னா யுத்தம் வந்த பிறகு பின்னாடி பாம்ஸ் அது இதெல்லாம் என்ன பண்ண சுமந்துட்டு போகணும். அது மாத்திரம் இல்ல, கையில துப்பாக்கி எடுத்துட்டு போகணும். இதெல்லாம் அவங்களுக்கு இப்ப ட்ரைனிங் கொடுத்தாதான் யுத்தம் வந்த பிறகு ஈஸியா இருக்கும். இப்ப ட்ரைனிங் கொடுக்கணும் வச்சுங்களேன், யுத்தம் வந்துன்னா அவனை தூக்க முடியாது. ஐயோ வெயிட்டா இருக்க, ஐயோ முது வெயிட்டா இருக்க, துப்பாக்கி வெயிட் ஆகணுவான். அப்போ அதேதான் நீங்க அப்போ யுத்தம் வரும்னுக்காக ட்ரெயின் கொடுக்கல, வந்ததுன்னா நீங்க பிரயாசப்படுவது ரெடியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதே மாதிரிதான் தேவன் தரிசிப்பதற்கு சில கஷ்டங்கள் வந்தாலும் பிரயாசப்பட்டதான் தேவனை பார்க்கணும் கூட நீங்க பார்ப்பதற்கு ரெடியா இருக்கணும். நீங்க ஆளை தேடு ரெடியா இருக்கணும், பிரயாசப்படுவதற்கு ரெடியா இருக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை வாழ்க்கை ஆண்டு மாத்துவார். ஆமென். எதுவுமே நான் செய்ய மாட்டேன், எதுவுமே நான் பண்ண மாட்டேன், ஆனா எல்லாம் என்ன பண்ணும் வரணும்னா எப்படி வரும்? வருமா? கஷ்டம்தான். அல்லேலூயா. இல்லைங்க, இல்லை கல்யாணம் ஆச்சு வச்சுக்க, 10 மாசம் போல 10 மாசம் சுமக்கணுமா? எல்லாம் முடியாதுப்பா, 10 மாசம் சுமக்காம எனக்கு குழந்தை வரணுங்க. அப்படிதான் ஐடியா இருக்குதா? இருக்குது வா உனக்கு ஐடியா சொல்றேன். 10 மாசம் வயிற்றுல குழந்தைய சுமக்கிறதுக்கு என்ன பண்றதுக்கு ரெடியா இல்லை. ஒரு குழந்தை எப்படி வரும்? அதுக்கப்புறம் குழந்தை வளர்க்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குதுங்க. அப்போ நீங்க சில விஷயங்கள் நீங்க பிரயாசப்பட்டாதான் என்ன பண்ணும் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப ஆண்டவர் வரும்போது சிலது நீங்க பிரயாசப்படணும். சில கஷ்டமா இருக்கும், அல்லேலூயா, சில கடினமானதா இருக்கும். நம்மளே வயிற்று அது ஒரு வெயிட்டு, எப்ப என்னால நடக்க முடியல, அது அம்மா கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் என்ன பண்ணும் சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி கர்த்தருடைய காரியத்துல கூட சில விஷயங்களை நாம் செய்ய வேண்டியது நாம் என்ன பண்ண செய்யணும். ஆமென். அப்பொழுதுதான் தேவன் என்ன பண்ணுவார், வெளிப்படுவாரு. வெளிப்படுத்தி அப்ப புரிஞ்சு கொள்ள முடியும் ஆண்டவரை. அல்லேலூயா. அன்பின் பிரயாசம் மறந்து போ, அநீதியுள்ள தேவன் அல்ல, அன்பின் பிரயாசத்தை செய்யணும். அதாங்க போட்டிருக்கு. கீழே இறங்கி வரும்போது மிகுந்த சந்தோஷத்தோட இறங்கி வந்தான். அல்லேலூயா. சந்தோஷத்தோட இறங்கி வந்தான். அப்போ ஆண்டவர் பணின்னு சொல்லும் போது சந்தோஷத்தோட இருக்கணும். சிலர் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க, சில தெரியும் சந்தோஷமா இருக்குன்னு. அதாவது வீட்டுக்கு வராங்க, ஒரு குரூப் வீட்டுக்கு வராங்க, ஒரு சொந்தக்காரெல்லாம் ஒரு 4 பேர் வீட்டுக்கு வராங்க. வந்துட்டானா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு. பரவாயில்ல, சந்தோஷம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்காங்க, சந்தோஷமா இருக்கும். வந்தவங்க என்ன பண்ண சொல்றாங்க, இல்ல ஒரு 4 நாள் இருந்துதான் போக போறேன், முக்கியம் வேலை இருக்குது. 4 நாளா? ஒரு மூஞ்சில ஒரு மாதிரி இடம் 4 எங்களுக்கே கம்மியா தான் இருக்கு இடம், இது எப்படி வருது? எப்படி 4 நாள் 4 பேர் இருக்கிறாங்களே, எப்படி சாப்பாடு போடுறது? நம்ம இங்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிறோம். இப்படிலாம் யோசனை வரும். எப்போ சந்தோஷம் இல்ல, இப்போ சந்தோஷமா இருந்துச்சு வரும்போது. ஆனா வீட்டுக்கு தங்குறேன், வீட்டுக்கு இருக்கிறேன்னு சொல்லும் போது ஆரம்பத்துல சந்தோஷம் பண்ணல, இருக்கா போயிடும். என்னடா இவங்க எப்ப போவாங்க, இவங்க இன்னும் போலியா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே இவர்கள் ஆண்டர் நான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னோடனே, எப்பா நான் சும்மா பார்த்துட்டு தான் போலாம் வந்தேன், இவரு வரேன்னுக்காரு, சே ஆண்டவர் வேற அப்படின்னு சொல்ல, சந்தோஷத்தோட கர்த்தரை ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. சந்தோஷத்தோட கர்த்தரை ஏற்றுக்கொண்டான், சந்தோஷத்தோட ஊழியத்தை ஏற்றுக்கொண்டான். தேவனு தாங்குற, தேவனுக்கு சில விஷயங்கள் செய்வது, அது ஊழியம் செய்யற மாதிரி. அல்லேலூயா. இப்போ தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன், நான் தேவனுக்கு ஊழியம் செய்ய ஆசைப்படுறேன்ப்பா அப்படின்னு யார் இருக்கிறீங்க? இந்த தேவனுக்கு ஊழியம் பண்றேன் 1 அப்புறம் 2 3 4 5 6 8 9 ஓகே, ஊழியம் ஆசைப்படுறீங்களே. இப்போ சொல்றேன் பாருங்களேன், இப்போ மூஞ்சி மாறிடும் பாருங்களேன். இப்போ சனிக்கிழமை பெருகணும், சனிக்கிழமை படிக்கிட்டு பெருகணும், சர்ச்சை கிளீன் பண்ணும். இப்ப யாரு வருவீங்க? இப்ப கையை காணோம். முதல்ல சந்தோஷம் எங்க போச்சு? தேவனுக்கா ஊழியம் பண்ணாங்க, நான் ஊழியம் பண்ணுவேன், நான் செய்வேன், அது பண்ணு இது பண்ணுவேன் சொன்னவங்க, இப்போ ஒன்னு இருக்குது நீங்க வாங்கன்னு சொல்லும் போது என்ன பண்ணுது? பெருக்கணுமா?
துடைக்கணுமா? மைக்கெல்லாம் கிடைக்காது, மச்சதான் கிடைக்காது, படிக்கட்டுலாம் பெருக்கணும் இப்படின்னு முகம் சோகமாயிடுது. வரேன்னு சொன்னா வரல. நேத்து சொன்னா வரான் பாஸ்டர், வரேன் பாஸ்டர், அவனை காணோம். அப்போ நம்ம ரெடியா, அப்போ இது ஊழியம் தானே, இது பண்ணலாமே. யாருக்கோ யாராவது வீட பெருக்கிறோம், யாரெல்லாம் ஆபீஸை கிளீன் பண்றோம், யாருக்கா நோ பண்றோம். நம்ம சர்ச்சு, நம்ம ஏரியா, நம்ம கிளீன் பண்ணி நமக்கு என்ன குறைஞ்சு போகுது? அப்போ சொல்லும் போது நல்லா இருக்கு, ஆனா அது வரும்போது நம்ம கஷ்டமா இருக்கு. இங்க சகையை பார்த்துட்டு போன ஓகே தான், ஆனா ஆண்டு வரேன்னு சொன்ன உடனே இவருக்கு என்ன இருக்கு? துக்கப்படல, சந்தோஷப்பட்டான். அல்லேலூயா. நம்ம சொல்வது முக்கியம் இல்ல, உள்ள இருக்கிற சந்தோஷம் நமக்கு வேணும். கர்த்தர் ஊழியமா, ஆமென், செய்யறங்க. கர்த்தருக்காக செய்யணுமா, செய்யறங்க. கர்த்தருக்காக பண்ணுமா, செய்யறங்க. அது நீங்க பாத்தீங்கன்னா, நீங்கள் தேவனுக்காக எதை செய்தாலுமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் மன மகிழ்ச்சியா. அப்போ கர்த்தர் ஊழியன்னு சொல்லும்போது சந்தோஷத்தோடு செய்யணும். இன்னைக்கு வீட்டுல பிரேயர்னா சந்தோஷத்தோடு என்ன பண்ண செய்யணும். இன்னைக்கு உங்க வீட்டுல அது வராங்க அப்படின்னா சந்தோஷத்தோடு செய்யணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பாஸ்டர் பேரு, இப்போ சந்தோஷமா இருக்கும், வா போலாம் அப்படின்னு இருக்கணும். சண்டே சர்ச்சு போலாம், ஆண்டவருடைய காரியத்துல சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. ஓகேங்களா? இப்போ வெள்ளிக்கிழமை, இப்போ செவ்வாய்க்கிழமை நைட் பேர் இருக்கு, எத்தனை பேர் வருவீங்க? ஆண்டு ஊழியம் பண்ணனா ஓகே. வெள்ளிக்கிழமை நைட் பேருக்கு யார் வருவீங்க? வருவியாப்பா? கை இப்போ தூக்குறாடா வாங்க. இப்போ குறையுது. இதுதான் நமக்கு பிரச்சனை. சொல்லும்போது உற்சாகமா நான் வரேன், சூப்பர், நைட்டு பிறகு வந்துடும், ஜோம் பண்ண, ஆண்டு ஊழியம், ஆண்டு உலகம் அழிஞ்சு போகுது நான் அப்படின்றோம். ஆனா அது பிராக்டிக்கலா வரும்போது நம்ம என்ன பண்றதுல சந்தோஷம் போயிடுது. அப்ப ஆண்டு இங்க சகையை சொல்றாரு, நான் ஆண்டவர் வீட்டு வரணும்னு சொன்ன உடனே மிகுந்த சந்தோஷத்தோடே வந்தான். அல்லேலூயா. அப்ப சர்ச்சுக்கு வரும்போது எப்படி வரணுமோ? மிகுந்த சந்தோஷத்தோடே வரணும். பாஸ்டர் பேர் எப்படி வரணும்? ஜோம் எப்படி படிக்கணும்? அப்பா இது ஜோம் பண்ணம்மா, சரி ஓகே பண்ணுவோம், அப்படி இல்லை, சந்தோஷத்தோட ஜோம் பண்ணும். பைபிள் படிக்கும் போது சந்தோஷம், கர்த்தரோட பேச போகிறாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கா என்ன பண்றீங்க? ஏதோ வேலை பண்றீங்க, முடிச்சுக்கு அப்புறம் ஏதோ ஊழியம் பண்றீங்க. எதை செய்தாலுமே சந்தோஷத்தோடு செய்ய வேண்டும். யாருக்கு செய்றீங்க? கடவுளுக்கு செய்றீங்க, கர்த்தருக்கு செய்றீங்க. அல்லேலூயா. உண்டாக்குன கடவுளுக்கு செய்றீங்க. அந்த சந்தோஷம் உள்ள இருந்து வரணும். யாருமே சொல்லி செய்யக்கூடாது. உங்க உள்ள இருந்தே சந்தோஷம் என்ன பண்ணும்? இறங்கி வரணும் வெளியில. அப்போ ஆண்டவருடைய காரியம்னா, ஆண்டவருடைய சபைனா, ஆண்டவருடைய வேலை என்பது நம்ம சந்தோஷம் உள்ள இருந்து வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. வருதா? இதெல்லாம் நமக்கு தெரியும் எப்படின்னு. சகையும் கேட்ட என்ன பண்ணாரு? என்ன பண்றாரு? அவர் சீக்கிரமாய் சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். சந்தோஷத்தோட ஆண்டு வராருன்னு சந்தோஷத்தோட அழைத்து கொண்டு போகிறான். ஆமென். நாமும் தேவனை சந்தோஷத்தோடு தேட வேண்டும். அல்லேலூயா. நாமும் தேவனை சந்தோஷத்தோடு ஆராதிக்க வேண்டும். நாமும் பைபிளை சந்தோஷத்தோடு படிக்கணும். நாமும் ஜெபத்தை சந்தோஷத்தோடு பண்ணணும். நாமும் டிராக்ஸ் மினிஸ்டருக்கு 5 மணிக்கு ஊழியம்னு சொன்ன எல்லாம் கை தூக்குனீங்க. 5 மணி டிராக்ஸ் மினிஸ்டருக்கு யார் வருவீங்க? சந்தோஷத்தை காணமே, மூஞ்சி எல்லாம் ஒரு மாதிரி கோணிக்கிட்டு போகுதே. புரியுதுங்களா? அப்போ நாம் ஆண்டவருக்கு நம்ம செய்யும் போது நிச்சயமாகவே நீ கஷ்டப்படும் போது, நீங்க வேலைக்கு போறீங்க, வேலை கஷ்டம் இருக்கா இல்லையா? வேலையில கஷ்டம் இருக்கா? கஷ்டம் இருக்கா? வேலையில இருக்கு. ஆனா செய்றீங்க. ஏன் செய்றீங்க? கஷ்டம் இருந்தாலும் குடும்பத்திற்காக. என்ன கிடைக்குது உங்களுக்கு? சம்பளம் கிடைக்குது இல்லையா? வீட்டுல வேலை செய்றீங்க, என்ன கிடைக்குது? சம்பளம் கிடைக்குது. ஆபீஸ் வேலைக்கு போய் என்ன கிடைக்குது? சம்பளம் கிடைக்குது. சொல்றாரு ஓனர் அப்பா சம்பளம் தர முடியாது, ஆனா மாசமும் உன்னை பாராட்டுறேன், நல்ல வேலை செஞ்சப்பா, பாராட்டுறேன் அப்படி சொன்ன செய்வீங்களா? போயா, உன் சம்பளம் உன்னு பாராட்டு யாரு கூட? சம்பளம் கொடு, உன் பாராட்டு. அப்போ உன்னை வெறுது நம்ம பண்றோம். ஆனா ஆண்டவர் தேடும் போது நினைக்கிறோம்னா, ஆனா தேடுறங்க, ஒன்னும் கிடைக்கலங்க, ஒண்ணு இல்லப்பா, நீ தேடினா நிச்சயமா கிடைக்கும். அல்லேலூயா. நீ ஆண்டு தேடி போனா நிச்சயமாகவே வாழ்க்கையில எல்லா நன்மையும் தேடி வரும். ஆமென். சாதா உலகத்தானுடைய காரியத்தையே செய்யும் போது அவன் சம்பளம் தரானா,
கர்த்தருக்காக நீங்க செஞ்சீங்கன்னா அவன் தர மாட்டாரா? நிச்சயமாகவே தருவாரு. ஹல்லேலூயா. கடைசியாக பாத்தீங்கன்னா இங்க சகேயு நின்று 19 கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்றான் சொல்லி அடுத்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம். இயேசு அவனை நோக்கி, ஓகே போதும். இங்க என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, ஆண்டு வராரு, எல்லாவற்றையுமே ஒளிவு மரம் இல்லாமல் தேவன்கிட்ட சொல்றாரு சகேயு. அல்லேலூயா. சந்தோஷத்தோடு வீட்டுக்கு கூப்பிடுறது மாத்திரமல்ல, சந்தோஷத்தோடு அழைப்பது மாத்திரமல்ல, எந்த ஒளிவு மரமும் இல்லாமல் தேவங்கிட்ட நான் வாழ்க்கையில நடந்த எல்லாவற்றையும் சொல்லி மன்னிப்பு கேட்கிறாரு. எப்படி முடிஞ்சது அவரால? எப்படி முடிஞ்சது என்றால் தேவ பிரசனம் அப்படி. அல்லேலூயா. கூட இருக்க சாதாரணவர் அல்ல, கடவுள். கடவுள்கிட்ட கிட்ட சேர 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 நம்ம கிட்ட இருந்த கெட்ட குணங்கள்லாம் போய்தே ஆக வேண்டும். அல்லையா. இங்க சகை கிட்ட பக்கத்துல சேரும் போது இவங்கிட்ட இருக்கிற குணங்கள், இவங்கிட்ட இருக்கிற பொறாமைகள் இங்கதான் சொல்றாரு இந்த இடத்துல. நான் யாருக்கிட்டையாவது இயேசு சகை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்தியில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அல்லையா. இவ்வளவு நாள் காசு காசு காசுன்னு சுத்திக்கிட்டு அவங்ககிட்ட இவங்கிட்ட வாங்கிட்டு அநியாயமா அடிச்சு புடிச்சு வாங்கினவன் இப்ப சொல்றான், என் ஆஸ்தியிலே பாதியை என்ன பண்றேன் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். கர்த்தரை கிட்டி சேர்ந்துட்டு அப்படின்னா இந்த பணத்துக்கு மேல பெரிய இந்த அந்தஸ்து மேல இதுக்கு மேல பெருசா என்ன பண்ணாது, ஒரு விருப்பமே இருக்காது. அல்லேலூயா. நம்ம கொடுப்போமா? நம்ம ஆஸ்திய பாதியா கர்த்தர் கொடுப்போமா? அல்லேலூயா. இது ஆஸ்தியில இல்லைங்க, கடன் தாங்க இருக்குது. கடன் வேணா கொடுக்கிற ஆண்டவருக்கு அதெல்லாம் மாறும். ஆமென். அப்ப நாம் ஆஸ்தி இருந்தாலும் பாதிய கொடுக்கிற அளவுக்கு இவர் மாற்றம் ஏற்படுறது காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து கூட சகை இருக்கிறாரு. நாமும் ஆண்டு கூட இருந்தனா நம் வாழ்க்கை மாறும், நம் குணங்கள் மாறும். ஆமென். எலியா காலத்துல காக்கா கொண்டு போய் என்ன பண்ணுச்சு எலியாக்கு? சாப்பாடு கொடுத்தது. சாப்பாடு எதை காக்கா கொடுத்தது பார்த்திருக்கீங்களா? இருக்கதே கையில இருக்கத புடிக்கிட்டு தான் போகும் காக்கா. ஆனா ஆண்டவர் சொன்னானா எடுக்கிற காக்காவும் கொடுக்கும். அல்லேலூயா. அப்போ வரி வசூலிக்கிறவன், பணத்து மேல பிரியப்பட்டவன், பணம் பணம் அலைஞ்சுக்கிட்டு இருந்தவன் இப்ப என்ன பண்றான், தன் ஆஸ்தியில பாதியை விட்டு ஏழை கொடுக்கிறனா, கர்த்தரை நீங்க தேடும் போது உங்க வாழ்க்கை, உங்க குணங்கள், தவறான குணங்கள், தவறான நோக்கங்கள் எல்லாம் மாறி போய் நல்ல மனது உங்க வாழ்க்கை உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு நீ கர்த்தரை தேடுறோம்னா உங்க வாழ்க்கை மாறுவதற்காக. அல்லேலூயா. உன் எண்ணங்கள் மாறுவதற்காக, உன் சிந்தனைகள் மாற வேண்டும், உங்க தவறான நோக்கங்கள் மாற வேண்டும், தவறான பழக்கங்கள் மாற வேண்டும். எல்லாம் மாறணும்னா கர்த்தரை யார் கிட்டி சேர்றாங்களோ அவங்க வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத குணங்கள்லாம் போக ஆரம்பிக்கும். ஆமென். இவ்வளவு பாயிண்ட் பாருங்க. உனக்கு இவன் சும்மாதான் பார்க்க போனா, ஆனா கர்த்தர் வீட்டு வந்த பிறகு எல்லாமே வாழ்க்கையே மாறிடுச்சு, குணங்கள் மாறிடுச்சு. ஆமென். இவன் பேச்சு மாறிடுச்சு, சிந்திக்கிறது மாறிடுச்சு, கொடுக்கிற குணம் மாறிடுச்சு. இவ்வளவு எவ்வளோ பேர் திட்டுறாங்கன்னா அது ஒரு காரணம் இருக்கும். எல்லார்கிட்டையும் அந்த மாதிரி இந்த மாதிரி அது இதுன்னு போட்டு பிடிச்சி வாங்கியிருப்பான். ஆனா இவ்வளவு நாள் காசு காசு அலைஞ்சவன் இப்ப காசே வேணாம்பா, காசு மாத்திரம் இல்ல தன் ஆஸ்தியை வித்து கொடுக்கிற அளவுக்கு மாறிட்டான். அப்ப ஆண்டவருக்கு சேர போகும்போது நம்முடைய வாழ்க்கையும் மாற வேண்டும். அல்லையா. நம் குணங்களும் மாற வேண்டும். அப்படி மாறும்போது நிச்சயமாகவே கர்த்தருடைய பிரசன்னம் நம் வாழ்க்கையை பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஆமென். அப்போ பொருளாசை நமக்கு இல்லாமல் போகும். அது படிக்க வேணாம், டைம் ஆயிடுது. லூக்கா 12:15 பாத்தீங்கன்னா, லூக்கா 12:15 பார்க்கும்போது அங்க பொருளாசை ஒன்று இருக்கும். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும்
அது அவனுக்கு ஜீவன் அல்ல ஆமென். என்றார். ஹalleluya. ஓகே. பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். ஆமென். அநியாயமா ரொம்ப ரொம்ப அதுக்கு மேலேயே ரொம்ப நாட்டம் வேணும், நமக்கு வேணும் தான். நம்ம பணம், நம்ம வருமானம், காசு அதெல்லாம் நமக்கு தேவைதான். ஆனா அதுக்கு மேலேயே எப்ப பார்த்தாலுமே அதுக்கு மேலேயே ஆண்டவரை தாண்டி எதுக்கு மேலேயுமே உங்க எண்ணம் போக கூடாது. அல்லேலூயா. ஆண்டு வந்த பிறகு ஆண்டவரை தாண்டி எதுக்கு மேலேயுமே எண்ணங்கள் போகக்கூடாது. அல்லேலூயா. பணத்துக்கு எண்ணம் போதா? போலாம். எப்ப தப்பாவுனா ஆண்டவரை தாண்டி போகும் பிரச்சனை ஆயிடுது. ஆமென். பணம் சம்பாதிக்கணுமா? சம்பாதிக்கணும். ஆனா ஆண்டவரை தாண்டி போக கூடாது. ஆண்டுக்கு தான் உங்க வாழ்க்கை முதல்ல இருக்கணும். ஆமென். இங்க ஆண்டவரை கிட்டி சேரும்போது இவனால் பணம் முதல்ல இருந்துச்சு. யாருக்கு? சகேயுக்கு. அந்த ஆண்டு கிட்டி சேரும்போது ஆண்டு முதல்ல வந்துட்டாரு. பணம் எங்க போய் தெரியுமா? ரெண்டாவது போயிடுச்சு. அல்லேலூயா. யாருக்கெல்லாம் வாழ்க்கையில பணம் முதல்ல இருக்கு? யாருக்கெல்லாம் ஆண்டு ஃபர்ஸ்ட் இருக்கிறாரு வாழ்க்கையில? உங்களுக்கு யாரு இருக்கிறது? யாருமே இல்லையா? ஆண்டவர் இருக்கிறாரு. அப்ப ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில முதலிடம் இருக்க வேண்டும். ஆமென். இவ்வளவு நாள் தன் முதலிடம் பணத்தை வச்சிருந்தான். யாரு? சகேயு. இப்ப ஆண்டு வந்த பிறகு அவர் பிரசனத்துல இப்ப ஆண்டு முதல்ல வந்துட்டாரு. பணம் கீழே வந்துடுச்சு. அப்போ உங்க வாழ்க்கையில யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்க? இவ்வளவு நாள் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தனால அந்த பணமே சகைக்கு பிரச்சனையா மாறிச்சு. ஆண்டு கொடுக்க வேண்டிய இடத்தை, ஆண்டு கொடுக்க மரியாதையை, ஆண்டு கொடுக்க வேண்டிய நீ கொடுக்காம நீங்க மட்டம் தட்டினீங்கன்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக மாறும். அல்லேலூயா. அது நீங்க மாத்தணும்னா தேவன் கிட்டி சேரும்போது ஆட்டம் உங்களை அறியாமலேயே எந்த போதனையும் போதிக்கல. ஆண்டு அவ பிரசனமே, ஆண்டு கூட இருக்கிற அந்த அபிஷேகமே இவளோட வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்பட்டுச்சு. நீங்க சபைக்கு வரும்போது, ஜெபிக்க வரும்போது உங்களை அறியாமலே உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. உங்க பிரச்சனை மாற ஆரம்பிக்கும். நீங்க பெருசா ஜெபம் அவசியம் இல்லை. நீங்க வந்தால வர 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 பிரசனமே உன் வாழ்க்கை தரித்திரத்தை மாத்தும். அந்த பிரசனமே உன் வாழ்க்கை நோயை மாத்தும். அந்த பிரசனமே உன் வாழ்க்கை தைரியத்தை கொண்டு வரும். அந்த பிரசனமே உன் வாழ்க்கையில முதலிடத்துல அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க எல்லாத்தையும் மாத்தி கரெக்டா ஒழுங்காக்கி யார முதல்ல வைக்கணும், யார் ரெண்டாவது வைக்கணும், அதுவே மாத்த ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இது வாழ்க்கையில மாற ஆரம்பிக்கும். கடைசியாக 19:9 பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கும் இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான். ஹல்லேலூயா. கடைசியாக அந்த ரட்சிப்பு வர முடியாத சூழ்நிலையா இருந்த அந்த சகை வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. நான் வீட்டு ரட்சிப்பு வேணுமா? ரட்சிப்பு வேணுமா? ரட்சிப்பு என்னமா இருக்கு? ரட்சிப்புனா சும்மா இல்ல. ரட்சிப்புல ஆரோக்கியம் இருக்கு. உங்க ஆண்டு ரட்சித்து இருக்காருன்னா அதுல ஆரோக்கியம் இருக்கு. ரட்சிப்புல பணம் இருக்கு. ரட்சிப்புல ஐஸ்வர்யம் இருக்கு. ரட்சிப்புல பலன் இருக்கு. ரட்சிப்புல வல்லமை இருக்கு. ரட்சிப்புல என்ன இருக்கு? வரங்கள் இருக்கு. எல்லாமே சேர்ந்த ஒரு பேக்கேஜா ரட்சிப்பு. அது அப்புறமா நம்ம என்ன எடுக்கலாம். ரட்சிப்பு என்னென்ன இருக்குதுன்னு. ரட்சிப்புன்றது ஒரு பேக்கேஜ் மாதிரி. இந்த பேக்கேஜுக்குள்ள சுகம் இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, பலன் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்குது, மகிழ்ச்சி இருக்கு, சமாதானம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, வல்லமை இருக்கு. இப்படி ஏகப்பட்டது இருக்கு. எதுக்குள்ள? ரட்சிப்புன்றதுக்குள்ள. அப்போ இந்த சகைக்கு ஆண்டவர் தேடுறதுக்கு பிரயாசப்படும் போது ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. இப்போ இதெல்லாம் முக்கியம் இல்ல, ரட்சிப்பு தான் முக்கியம். ஆமென். ரட்சிப்பு வந்த பிறகு வாழ்க்கை அப்படியே வேற லெவலுக்கு உணவு மாறிடுச்சு. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த ரட்சிப்பு வேணும். அந்த ரட்சிப்பு வேணும்னா நாமளும் என்ன பண்ணலாம்? கொஞ்சம் பிரயாசப்பட வேண்டும். நாமளும் ஆண்டுக்கு தியாகத்தை செய்ய வேண்டும். நாமும் சில விஷயங்கள் என்ன பண்ணோம்? செய்யணும். நம்ம எதுவுமே செய்யாம கடவுளை எல்லாமே வாழ்க்கையில் ஆண்டா எல்லாம் சிறு செஞ்சு முடிச்சிட்டாரு. அதை நீங்க உரிமை பாராட்ட வேண்டும். அது நீங்க கொஞ்சம் பிரயாசப்பட்டு அது வாழ்க்கையில கொண்டு வரணும். மீண்டும் ஆண்டு எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டு எல்லாம் செஞ்சு முடித்து விட்டார். அல்லேலூயா. ஆனா செஞ்சதை நீங்க கொஞ்சம் பிரயாசப்பட்டு, ஆசைப்பட்டு, விருப்பப்பட்டு, கொஞ்சம் சகித்து கொண்டு நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையும் நல்ல வாழ்க்கையாக மாறும். அல்லேலூயா. மாறுமா? மாறும். என் வாழ்க்கையும் நல்ல வாழ்க்கையாக
சொல்ல என் வாழ்க்கையும் நல்ல வாழ்க்கையாக மாறும். எனக்கும் ரட்சிப்பு உண்டாயிருச்சு, என் குடும்பத்து ரட்சிப்பு உண்டாயிருச்சு. ரட்சிப்புனா காப்பாற்றப்படுவது, அழிவிலிருந்து காப்பாற்றப்படுவது, வியாதியிலிருந்து காப்பாற்றப்படுவது, கடல்ல இருந்து காப்பாற்றப்படுவது, பிரச்சனை இதை ரட்சிப்பு. ரட்சிக்கிறாரு, எதை ரட்சிக்கிறார்? எல்லாத்தையும் ரட்சிக்கிறார் உங்களை. அப்போ வாழ்க்கையில் ரட்சிப்பு உண்டாயிருச்சு. ஹல்லேலூயா. அப்போ நீங்க சாதாரண அல்ல, நீங்கள் தேவனுக்காக கொஞ்சம் பிரயாசப்படணும். நான் பிரயாசப்படலைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நான் பிரயாசப்பட்டினா நிச்சயமாகவே நடக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. பிரயாசப்படுவீங்களா? கர்த்தருக்காக கொஞ்சம் கஷ்டப்படுவீங்களா? கஷ்டப்படுவீங்களா? பிரேயருக்கெல்லாம் வருவீங்களா? ஜெபத்துக்கெல்லாம் வருவீங்களா? சந்தோஷோடு வரணும். இந்த பாஸ்டருக்கு வேலை இல்லப்பா, எப்ப பார்த்தாலும் அது இது சொல்லுகிறாரு அப்படின்னு. இங்க சாகியோ சந்தோஷத்தோட வந்தான், அதெல்லாம் ஆண்டு பாக்குறாரு. ஆமென். சந்தோஷத்தை பாக்குறாரு. ஆண்டு ஊழியத்தை எப்படி பண்றேன்னு பாக்குறாரு, எவ்வளவு பிரயாசப்படுறேன்னு உங்க பேர் தெரிஞ்சிருக்குது, நீ பண்ற கஷ்டம் தெரிஞ்சிருக்குது. எல்லாத்தையும் ஆண்டு மாத்துவார். ஹல்லேலூயா. நிக்கலாமா? ஹல்லேலூயா. ரிகரபதடதரியா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. நாம் இயேசு கைவிட மாட்டான், நம் இயேசு கைவிட மாட்டான்.